வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு வித்தியாசமான எபிசோடு கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அதனால மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் 2-3 கதையா பிரிஞ்சு போகும். ஒரு பாயிண்ட்ல சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களும் வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சித்தா டாக்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டாக்டரை காட்டுறாங்க. இவரை பார்க்கறதுக்காக ஒரு கப்பல் தான் வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் பேரு ராஜத், ஒய்ஃபோட பேரு பூர்வி அப்படின்றது. ஆக்சுவலா ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் கேன்சர் ப்ராப்ளம் இருக்கும், காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க போல. இவருமே என்ன சொல்றாருன்னா, காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டு, இவர் வலி இல்லாம வேணா சாவலாம், அதுக்கான மருந்தெல்லாம் தர, கொஞ்சம் வலி இல்லாம இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல வேணா போய் பாருங்க, காப்பாத்துறது என்னதான் இருந்தாலும் கஷ்டம்னு சொல்லிட்டு இவங்களுமே கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி வெளியே வந்துடுறாங்க. ராஜத்து, நீ தேவையில்லாம ட்ரை பண்ணிட்டு இருக்க, அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படிலாம் நான் விட்டுற மாட்டேங்க, எப்படியாவது உங்களை காப்பாத்துவேன். இவர் சில ஹாஸ்பிட்டலோட பேரை சொல்லியிருக்காருல, அங்க போவோங்க, நம்ம ட்ரீட்மெண்ட் எடுப்போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ராஜத்தும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப குணான்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் குட்டியான தான் ஓட்டிட்டு இருக்காரு. இப்போ ஒரு இடத்துல நல்லா சாப்பிட்டுறாரு. அங்க வேலை பார்க்கறவன பில் எடுத்துட்டு வந்து தரான். என்னடா இவ்வளவு வேலை, நான் இவ்வளவு காசுலாம் தர மாட்டேன்ற மாதிரி இந்த குணா பிரச்சனை பண்றாரு. தர மாட்டீங்களா, அவ்வளவு காசு தான் பில்லா வந்திருக்கு, தாங்கன்ற மாதிரி இந்த பையன் கேக்குறான். அதான் தர முடியாதுன்னு சொல்றேன்ல, சுமாரா தான் இருந்தது, அதுக்கு இவ்வளவு காசுலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் திரும்ப திரும்ப காசை தாங்கன்னு கேக்குறான். இவனை பிடிச்சி தள்ளி விட்டு இவரும் வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கொஞ்ச தூரம் தான் தள்ளி வந்திருப்பாரு. கல்யாண கெட்டப்ல ஒரு லேடி நின்னுட்டு இருக்காங்க. லிப்ட் கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் குறுகுறுன்னு ஏற இறங்க பாக்குறாரு. செம்ம போதையில இருக்காரு. சரி வாமா, நான் போற வழியில விடுறேன்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுமே தயங்கி தயங்கி வண்டியில ஏறி கிளம்புறாங்க. இப்ப சுமன் ஒரு டாக்டரை காட்டுறாங்க. இந்த டாக்டருமே ராஜத்தோட ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. காப்பாத்துறது கஷ்டம் தான், ஆனா என்னால நிச்சயமா முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவர் கொஞ்சம் நம்பிக்கையா பேசுறதுனால இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா செலவு கொஞ்சம் அதிகமாகும், உங்களால முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. நிச்சயமா ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு நாளா செலவு பண்ணுவேன்னு சொல்றாங்க. இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் 3 கதைகள் வேற வேற டைம் லைன்ல நடக்கும். நீங்க தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரங்கான்னு ஒருத்தர் குட்டி யானையில போனாரு பாத்தீங்களா, அவர் இறந்து போயிருக்காரு. ஆனா குட்டி யானை எங்க போச்சுன்னு தெரியல. குட்டி யானை எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வருது. இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. இந்த ரங்கா யாருன்ற மாதிரி விசாரணை பண்றாங்க. இப்ப ராஜத்துக்கு இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகுது போல. பூர்வி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் பேசி காசெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப சுமன்மே பாக்குறதுக்காக வராரு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, சீக்கிரமா இவரை காப்பாத்திரலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. வேற ஒரு நாள் ஒய்ஃப் உள்ள படுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் இந்த இடத்துக்கு பரபரப்பா வராரு. இவர் முடியாம இருக்காருன்னு தெரிஞ்சுதான் டாக்டர் வந்திருக்காரு போல. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல இருக்க ஒய்ஃபான பூர்வியும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பூர்வியை வெளியே கொண்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல டாக்டர் இருக்கார்ல, உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் என்ன சார் சொல்றீங்க, என் ஹஸ்பண்டை காப்பாத்திரலாம், நல்லா தேடி வந்துட்டு இருக்காருன்னு சொன்னீங்க, எப்படி இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதான் எனக்கும் தெரியல மேடம், சாரி மேடம், எங்களால காப்பாற்ற முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை இவங்களால ஏத்துக்கவே முடியல. இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ரங்காவை பொறுத்த வரைக்கும் வண்டி ஓட்டுறவன் தாபால இருந்து தான் கிளம்பி போயிருக்கான்னு தெரியுது. அதனால தாபா கடைக்காரர்கிட்ட விசாரிக்கிறாங்க. சரி, இவன் நேத்து நைட்டு இங்க இருந்து தான் சார் போனா, காசை தராம போயிட்டான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேற ஏதாவது கவனிச்சியான்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே கவனிச்ச விஷயத்த சொல்றான். அதாவது இவரோட வண்டியை நிறுத்தி ஒரு பொண்ணு ஏறினாங்கல்ல, அதை பத்தி இவன் சொல்றான். பொண்ணு ஏறினாங்களா, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் கல்யாண ட்ரெஸ்ல தான் அந்த பொண்ணு இருந்தான்ற மாதிரி இவன் சொல்றான். இப்ப இந்த கதையில 3ஆவது ஒரு ட்ராக்கை நமக்கு காட்டுறாங்க. வந்தனான்றவங்க அவங்க பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டையும் கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. பொண்ணு ஸ்கூல்ல மயங்கி விழுந்திருக்கா, அதனால தான் கூட்டு வந்திருக்காங்க. இப்ப டாக்டருமே உள்ள கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஹார்ட்ல ஓல்டு இருக்கு, உடனே ஹார்ட்டை மாத்தி ஆகணும், நீங்க அதுக்கான வேலையெல்லாம் பாருங்க, ஹார்ட் சீக்கிரமா கிடைச்சா சீக்கிரமா பண்ணிடலாம், இல்லனா காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்றாரு. இதே ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப வருஷமா ஒருத்தர் கோமா பேஷண்டா இருக்காரு. அவரோட ஹார்ட் கூட மேட்ச் ஆகுது அப்படின்றத வந்தனா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நேரா அங்க பேசுறதுக்காக வந்துடுறாங்க.
உங்க அப்பாவோட ஆர்ட்டை என்னோட பொண்ணுக்கு தர முடியுமா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா பையன் கோவப்படுறாரு. என் அப்பா உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு மேல கோமால இருக்காருல, இதுக்கப்புறம் அவர் எந்திரிப்பாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அவர் வாழ்ந்து முடிச்சவரு, என் பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஆனா இந்த பையன் கோவப்படுறாரு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் அப்பாவோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம், நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பயே இவங்க போகாம கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நர்ஸ் இங்க வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. நர்ஸ்லாம் இந்த இடத்துக்கு கூட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி வந்தனாவை வெளியே அனுப்பி விடுறாங்க. ஆனா அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வந்தனா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. உங்களுக்கு அவரோட ஆர்ட் தானே வேணும், நான் எப்படியாவது என்னோட ஹஸ்பண்ட் மனசை மாத்துறேன், உங்களுக்கு அந்த ஆர்ட்டை தரேன். ஆனா என்ன தெரியுமா, எங்களுக்கு ஒரு 30 லட்ச ரூபாய் வேணும், இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய செலவாயிருச்சு, நீங்க 30 லட்ச ரூபாய் தந்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன்ற மாதிரிலாம் அந்த லேடி சொல்லிட்டாங்க. 30 லட்ச ரூபாய் வந்தனாக்கு பெரிய அமௌண்ட், நான் எப்படியாவது ட்ரை பண்ணி காசை கொண்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. எங்க இந்த மாதிரி ஒரு டீல் கிடைச்சிருக்குங்க, எப்படியாவது 30 லட்ச ரூபாய் பெரட்டி கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கல்யாணத்தை விட்டு ஓடி போன ஒரு பொண்ணை நமக்கு காட்டாங்க. இந்த பொண்ணை யாரோ துரத்துறாங்க போல, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பொண்ணு ஓடிட்டு இருக்கா. அப்படி ஓடிட்டு இருக்க பொண்ணு ஒரு இடத்துல தடுக்கி விழுந்துடுறா. என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சி கேக்குறா. இத பத்திலாம் போலீஸுங்க டிஸ்கஸ் பண்றாங்க. கல்யாணத்தை விட்டு ஒரு பொண்ணு ஓடி போயிருக்கா, அவ காணாம போயிருக்கான்னு மட்டும்தான் போலீஸுங்களுக்கு தெரியுது. அடுத்தடுத்து 3 கொலை நடந்திருக்கு. அதாவது வண்டி ஓட்டுறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள குறி வச்சுதான் இந்த பொண்ணு கொலை பண்ணிருக்கா. அவங்க மட்டும் தான் கிடைக்கிறாங்க. வண்டி மிஸ் ஆயிருது. வண்டி அந்த பொண்ணு சேல் பண்ணிருக்கா போல. அந்த காணாம போன பொண்ணு தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காளா, இல்ல அந்த பொண்ணை யாராவது காலி பண்ணிட்டு அவளோட அடையாளத்தை யூஸ் பண்ணி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்களான்றத கண்டுபிடிக்கணும். சீக்கிரமா இந்த கேஸை சால்வ் பண்ணும். ஏற்கனவே 3 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, அதாவது குட்டி அணையில ஒருத்தர் இறந்து போனார்ல, அவரையும் சேர்த்து தான் சொல்றாரு. காணாம வண்டியோட அடையாளம்லாம் இவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அடையாளத்தை வச்சு வண்டியை கண்டுபிடிக்கலான்ற மாதிரியே இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராஜத்தோட பாடி இருக்கு, அதை பார்த்து பூர்வி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருப்பான், அவன் பேர் அசோக் அப்படின்றது. அவன அண்ணனோட பாடியை பார்த்து ஃபீல் பண்றான். இப்ப சொந்தக்காரங்க எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பூர்வி இருக்காங்கல்ல, இவர் சாவல, இவர் என்னை விட்டு போக மாட்டாரு, என் கூடயே தான் இருப்பாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. புரிஞ்சுக்கோங்க, அவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி சொல்றாங்க. வேற வழியே இல்லாம இவங்களும் கடைசியில ஏத்துக்கிறாங்க. சொந்தக்காரங்க பாடி எல்லாம் இங்க இருந்து கொண்டு போறாங்க. ஆக்சுவலா 3 வண்டி காணாம போச்சுல, அதுல ஒரு வண்டியை ஒரு நபர் வச்சிருக்காருன்னு தெரிய வருது. வண்டியோட நம்பர் பிளேட் எல்லாம் மாத்தி தான் வச்சிருக்காருன்னு தெரிய வருது. இப்ப அவர் அமைக்கிறாங்க. எதுக்காகடா நம்பர் பிளேட்டை மாத்தி யூஸ் பண்ற, நீ தானே இந்த கொலையை பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. எது கொலையா? சத்தியமா அதை பத்திலாம் எனக்கு தெரியாது சார். சார் இது திருட்டு வண்டின்னு எனக்கு ஏற்கனவே ஒரு டவுட் வந்தது சார், ஏன்னா ரொம்ப கம்மி விலைக்கு இந்த வண்டி எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் இந்த நபர் சொல்லிட்டு இருக்காரு. யார்கிட்ட இருந்து வாங்கினன்ற மாதிரி இந்த போலீஸ் கேக்குறாரு. சார் நான் நடந்த விஷயத்த சொல்றேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவர் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வண்டி இருக்கு, பக்கத்துல காசை வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு போன்ற மாதிரி அந்த நபர் சொல்றான். அதாவது அவன் போன் மூலியமா தான் கம்யூனிகேட் பண்றான் போல. சரின்ற மாதிரி இவருமே காரை எடுத்துட்டு போயிருப்பாரு, காசை வச்சிருப்பாரு. சத்தியமா அவன் யாரு என்னன்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பூர்வியை நமக்கு காட்டுறாங்க. பூர்வி இருக்காங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்னால தான் ஹஸ்பண்ட் இறந்து போனது அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. நான் லீகலா ஃபைட் பண்ண போறேன்ற மாதிரி மாமியார் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ரிசப்ஷன்ல இருக்க ஒரு லேடி தான் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் கிட்ட போனை கொடுங்க, அவர்கிட்ட நான் பேசணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப டாக்டரும் போனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. டாக்டர், உங்களால தான் என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனாரு, நீங்க நஷ்ட ஈடா காசு தரணும், இல்லனா கண்டிப்பா நான் கேஸ் போடுவேன், உங்க ஹாஸ்பிட்டலே க்ளோஸ் பண்ற லெவலுக்கு நான் போவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த டாக்டர் மேற்கொண்டு பேசாம காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, லேடி போலீஸை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் மேல ஆக்ஷன் எடுக்கணும், என் ஹஸ்பண்ட சாவடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்டயும் இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, உடனே போய் பாருங்கன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. லேடி அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. சுமன் இருக்கார்ல, இவங்க தேவையில்லாம என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த பாக்குறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல, நாங்க ஒழுங்கா தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னு சொல்றாரு. அப்ப ராஜத்து அவரா தான் இறந்து போனாருன்னு சொல்றீங்களான்ற மாதிரி இந்த லேடி போலீஸ் கேக்குறாங்க. அதுக்கு இந்த டாக்டர் இருக்கார்ல, அவரா இறந்து போனாருன்னு சொல்ல முடியல மேடம், எனக்கு இந்த ஒய்ஃப் மேல டவுட் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஒழுங்கா இருந்தவர் திடீர்னு உடம்பு ஸ்டெடி இல்லாம போனாரு. நான் ரூம்குள்ள வந்து செக் பண்ணும்போது ஒய்ஃப் மட்டும் தான் அங்க படுத்துட்டு இருந்தாங்க, அவங்க தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அப்பயே நான் லைட்டா சந்தேகப்பட்டேன். ஆனா அவங்க கால் பண்ணி நஷ்ட ஈடு வேணும்ன்ற மாதிரி என்கிட்ட கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசினாங்க. இந்த நஷ்ட ஈடு காசு வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி இவங்க பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட காப்பாற்ற முடியாது, அவரை காசா மாத்தலான்றதுக்காக தான் இந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்கான்ற மாதிரிலாம் சுமன் சொல்றாரு.
ஒருவேளை இவரு சொல்ற மாதிரி நடந்திருக்கமான்ற மாதிரி லேடி இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாங்க. இத பத்திலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட இத பத்திலாம் ஷேர் பண்றாங்க. அந்த பொண்ணு என்னன்னா ஹாஸ்பிடல்ல சேர்ந்தவங்க தான் என் ஹஸ்பண்ட சாவடிச்சிட்டாங்கன்னு சொல்றா. ஆனா ஹாஸ்பிடல்ல சேர்ந்தவங்க அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டு பேர்ல யார் சொல்றது உண்மைன்றதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ஏத்துக்கிறாங்க. இவங்க இருக்காங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல மேல் ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசுறாங்க. அப்போ கூட இவங்களுக்கான நஷ்ட ஈடு இவங்களால வாங்க முடியல போல. இதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அசோக் பாக்குறாரு. என்னாச்சு அண்ணி அப்படின்ற மாதிரிலாம் உட்கார வச்சு இவங்க கிட்ட பேசுறாரு. இவங்களுமே ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காங்க. இவரோட தோல்ல சாச்சுக்கிறாரு. அப்படி சாச்சவரு லைட்டா இவங்களை டச் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. திடீர்னு இவரை முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றியா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண பாக்குறியான்ற மாதிரிலாம் இவனை போட்டு அடிக்கிறாங்க. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனும் பயந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறான். ஏற்கனவே இவனுக்கு தப்பான இன்டென்ஷன் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் போல. அதனால தான் இவ்வளவு மோசமா பேசுறாங்க. இப்ப டாக்டர் வந்தனா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணி ஆகணும், சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, நீங்க காசு கொடுத்தாது வாங்க பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நாங்களுமே காசு கொடுத்து வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என் ஹஸ்பண்ட் காசை பெறட்டுறாரு, சீக்கிரமா எங்க பொண்ணுக்கு மேட்ச் ஆகிற ஆர்ட் எங்களுக்கு கிடைச்சிரும்ன்ற மாதிரி வந்தனா சொல்றாங்க. இப்ப குணாவோட கேஸ ஹேண்டில் பண்ற போலீஸை காட்டுறாங்க. இந்த டைம் லைனை பொறுத்த வரைக்கும் குணா மட்டும் தான் கொல்லப்பட்டிருக்கான். குணாக்கு அப்புறம் 2 டிரைவருங்க இறந்து போயிருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதெல்லாம் இப்ப நடக்கல. வெறும் குணா மட்டும் தான் கொல்லப்பட்டிருக்கான். குணாக்கு யார் கூட பிரச்சனை ஏற்பட்டது? அந்த சப்ளையர் பையன் கூட தான் பிரச்சனை ஏற்பட்டது. அவனை பிடிச்சு தள்ளி விட்டு போயிருக்காரு. அந்த கோவத்தை மனசுல வச்சு இவனே கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம். ரெட் கலர் Dress போட்டு ஒரு பொண்ணு வந்தான் போய் கூட சொல்லிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி அவனை பார்த்து விசாரிக்கணும்ன்ற மாதிரி இந்த போலீஸ் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இதே பேட்டர்ன்ல 2 கொலை நடந்ததை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே கேஸை வேற ஒருத்தருக்கு மாத்தி விட்டுறாங்க. இப்போ ஒரு பையனை நமக்கு காட்டுறாங்க. இந்த பையன் ஒரு வழியா நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு லேடியோட பாடியை பாக்குறான் போல. இப்ப பயந்த மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணி தகவலை கொடுத்துடுறான். ஆக்சுவலா இந்த 3 கொலையை பத்தி ஒருத்தர் விசாரிக்கிறாரு பாத்தீங்களா, அவர் கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. இங்க இறந்து போயிருக்க பொண்ணை பாக்குறாரு. காணாம போன பொண்ணு இவங்களா தான் இருப்பாங்க. இப்ப இவருமே வேற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது இந்த பொண்ணை ஒருத்தன் தூக்கி இருக்கான், இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி 3 கொலை பண்ணிருக்கான், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட கதையும் முடிச்சிருக்கான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பாடியை பார்த்து ஒருத்தர் கால் பண்ணாரு பாத்தீங்களா, பாடியை போட்டுட்டு போனவனா பாத்தியான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார், பாடி இருந்ததை மட்டும் தான் பார்த்தன்ற மாதிரி அவனும் சொல்றான். ஒரு லேடிக்கு வீட்லயே பிரசவம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல சுத்தமா ஹஸ்பண்டுக்கு விருப்பம் இல்ல, ஆனா ஹஸ்பண்டோட அம்மா இருக்காங்கல்ல, வீட்டுல பார்த்தாதான் ஹெல்த்தியா பிறக்கும், அதனால வீட்லயே பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா போக போக கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்லாம் ஏற்படுது. பிரசவம் பார்க்கறதுக்காக ஒரு லேடி போனாங்கல்ல, அவங்க பதட்டமா வெளியே வராங்க. இதுக்கப்புறம் இங்க முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்னால ஏற்கனவே சிலர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல. பூர்வி என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி வாசல்ல இருந்து போராட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு இந்த பிரசவத்தினால கஷ்டப்படுறவங்க வந்துடுறாங்க. ஒய்ஃப உள்ள கூட்டு போனோம், வழி விடுங்கன்ற மாதிரி இந்த ஹஸ்பண்ட் எல்லாரையும் வேலைக்கு உள்ள கூட்டு வராரு. ஒய்ஃப் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறது ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருது. எல்லாம் உங்களோட முட்டாள்தனத்தினால வந்தது அப்படின்ற மாதிரி அம்மாவை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு வந்தனாவை காட்டுறாங்க. வந்தனா 30 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிடுறாங்க. அவரை போய் பார்க்கலான்னு வராங்க. பார்த்தா அந்த ரூம்ல இருந்து பெரியவரை கூட்டு போறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. என்னோட மாமா இறந்து போயிட்டாருன்ற மாதிரி மருமக சொல்றாங்க. எது இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஆர்ட் எல்லாம் யூஸ் பண்ண முடியாதுல்ல, எல்லாம் போச்சு, காசை ரெடி பண்ணதே வேஸ்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்றதை இவங்களால ஏத்துக்கவே முடியல. இப்ப பொண்ணு படுத்துட்டு இருக்கும் போது இவங்க சோகமா பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. அப்படி பாட்டு பாடிட்டு இருக்கும் போது பொண்ணு கிட்ட அசைவு நின்றுது. பொண்ணு இறந்து போயிட்டான்றதா ஹஸ்பண்டா இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சரியா 2 வாரத்துக்கு முன்னாடி மிஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 3 கொலைகள் நடந்திருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு எங்கெல்லாம் இருந்தாங்கன்றத விசாரிப்போன்ற மாதிரி இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கடைக்காரர் கிட்ட விசாரிக்கும் போது இவரும் சில விஷயங்களை சொல்றாரு. சரி, இந்த பொண்ணு யாரையோ பார்த்து பயந்து வந்தா சார், யாரோ ஃபாலோ பண்ணிருக்காங்க போல, தண்ணி தான் இந்த இடத்துல வாங்கினா, ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி நான் கேட்டேன், எந்த பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த பொண்ணு இங்க இருந்து கிளம்பிட்டா சார், எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணா, அவனை கூட லைட்டா கவனிச்சேன்னு சொல்லிட்டாரு. ஃபாலோ பண்ணவன் தான் கண்டிப்பா இந்த பொண்ணோட அடையாளத்தை எடுத்துக்கலான்ற மாதிரி இந்த பொண்ணை தூக்கி இருக்கான். இந்த பொண்ணோட அடையாளத்தை யூஸ் பண்ணி 3 கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை சாவடிச்சு இந்த இடத்துல போட்டிருக்கான். அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணவன கடைக்காரன் பார்த்திருக்கான்ல, அவன் மூலியமா ஒரு டிராயிங்கை ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா மருமக இறந்து போயிடுறா. மாமியாரும் ஹஸ்பண்டும் சோகமா வெளியே வராங்க.
பூர்வி இருக்காங்கல்ல, இந்த ஹாஸ்பிட்டலே இப்படிதான், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக போராட்டம் பண்ணலாம் வாங்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கோம் போமான்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. லேடி அசிஸ்டன்ட் பூர்வியை பத்தி விசாரிக்கும் போது சில விஷயங்கள் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜத் இருக்கார்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தம்பி இங்க இருந்து அனுப்பி விட்டுருப்பாரு. இப்ப தம்பி திரும்பி வந்துட்டான். எதுக்கு அனுப்பி விட்டுருப்பாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. 2 பேருக்குள்ள அஃபேர் போயிருக்கிறத ராஜத் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால தான் தம்பியை போக சொல்லியிருக்காரு. இப்ப திரும்பி வந்துட்டான். 2 பேருமே அஃபேர்ல இருக்காங்கன்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்றாங்க. இப்ப லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, இத பத்திலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ராஜத்தும் ஒய்ஃபும் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ராஜத் இறந்து போயிட்டாரு பாத்தீங்களா, இன்சூரன்ஸ் அமௌண்ட் 20 லட்சம் ரூபாய் வந்திருக்கும். பூர்வி உடனே கிளைம் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. இன்ஸ்பெக்டரும் பூர்வியை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நினைக்கிறது. இத பத்திலாம் பூர்வி கிட்ட கேக்குறது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக போராட்டம் பண்றதுக்காக நிறைய பேரை திரட்டி அவங்க கூட சேர்ந்து போராட்டம் பண்றேன், அதுக்கு காசு தேவைப்பட்டுச்சு, அதனால தான் உடனே கிளைம் பண்ணேன், என் ஹஸ்பண்டோட காசு தானே, அப்புறம் என்னன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அது பிரச்சனை இல்ல, உங்க ஹஸ்பண்டோட தம்பி கூட உங்களுக்கு அஃபேர் போதான்ற மாதிரி கேக்குறது. சார் என்ன சார் பேசுறீங்கன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. ஆக்சுவலா படிப்புக்காக தான் அந்த தம்பி இந்த இடத்துக்கு வந்திருப்பான். வந்தவன் இவங்க கிட்ட அடிக்கடி தப்பாலாம் அப்ரோச் பண்ணிருப்பான். இத பத்தி ராஜத் கிட்டே இவங்க சொல்லியிருப்பாங்க. சோ இவங்க சொல்லி தான் தம்பியை அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனா ராஜத் இறந்ததுக்கு அப்புறம் திரும்பி வேலையை காமிச்சான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீலிங்கா சொல்றாங்க. நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேலை பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக போராட்டம் பண்ணவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா ராஜத் திடீர்னு இறந்து போனாரு பாத்தீங்களா, அதே மாதிரி நிறைய பேரோட சொந்தக்காரங்க இறந்து போயிருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் மேல எங்களுக்கு டவுட் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. சோ பூர்வி மட்டும் டவுட் இருக்கிறதா சொல்ல, நிறைய பேர் டவுட் இருக்கிறதா சொல்றாங்க. இதை தாண்டி இறந்து போனவங்களோட கிட்னி லிவர்லாம் யூஸ் பண்றாங்க, அதுக்கு உங்ககிட்ட சைன் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நிர்வாகம் சொல்லியிருப்பாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் சுமன் அப்படின்ற டாக்டரை கூப்பிட்டு பேசுறது. ராஜத் மாதிரியே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அது எப்படின்ற மாதிரி கேட்கறது. அதே சமயம் குடும்பத்துக்கிட்ட ஸ்டார்டிங்கே ஒரு கையெழுத்து வாங்குவாரு. இறந்து போயிட்டா நாங்க ஆர்கனை யூஸ் பண்ணி போன்றதை மட்டும் மறைச்சி இவர் கையெழுத்து வாங்கியிருப்பாரு. சார் ஆர்கன்ஸை தர யாருமே விரும்ப மாட்டாங்க, ஆனா அந்த ஆர்கன்ஸ் கிடைச்சா மத்தவங்க உயிரியாவது காப்பாத்தலாம், அதனாலதான் இந்த மாதிரி நாங்க சின்னதா போட்டு கையெழுத்தெல்லாம் வாங்குவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஆர்கன்ஸை நீங்க மத்தவங்க கிட்ட விக்கிறீங்கல்ல, உங்களுக்கு லாபம் கிடைக்குது, அதுக்காக தான் இந்த விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மேட்சிங்கான ஆர்கன் கிடைச்சிருச்சுன்னா அவங்க கதையை நீங்களே முடிக்கிறீங்க, அந்த ஆர்கனை மத்தவங்களுக்கு தந்து யூஸ் பண்றீங்க, அப்படிதானு கேக்குறாரு. சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சார், நீங்க வேணா நல்லா விசாரணை பண்ணுங்க, உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆர்கன்ஸ்லாம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு தான் ஆர்டரா போயிட்டு இருக்கு. அது மூலியமா இந்த டாக்டர் எந்த ஒரு காசும் பார்க்கலன்றது உங்களுக்கு தெரிய வருது. அது மூலியமா காசு கிடைக்கலனா வேணும்ட்டே ஆளுங்களை சாவடிக்க வாய்ப்பு இல்ல, வேற ஏதோ நடந்திருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் காமனா ஒரு விஷயம் இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க வந்து இறந்து போன நிறைய பேஷண்ட் ஒரு டாக்டர் கிட்ட இருந்து வந்திருப்பாங்க, ஒரு சித்தா டாக்டர் கிட்ட இருந்து வந்திருப்பாங்க. எதுக்காக எல்லாருமே இந்த சித்தா டாக்டர் கிட்ட இருந்து வந்திருக்காங்க? இந்த டாக்டர் கிட்ட இருந்து வந்தவங்க தான் இறந்து போறாங்க, அவர் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஸ்டார்டிங் ஒரு சித்தா டாக்டரை காமிச்சாங்கல்ல, அவர் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இவங்க யோசிக்கிறாங்க. இவர்கிட்ட மோஸ்ட்லி காப்பாற்றவே முடியாதுன்னு நிலைமையில இருக்கிறவங்க தான் வராங்க. இவருமே என்ன சொல்றாருன்னா, உங்க பையனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம், வலி இல்லாம இருக்கிறதுக்கு இந்த மருந்தை வேணா எடுத்துக்கோங்கன்ற மாதிரி ஒரு மருந்தை தருது. இதை தாண்டியும் நீங்க ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சில ஹாஸ்பிட்டல் தெரியும், அங்க வேணா ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் பேரை ரெஃபர் பண்றது. ஸ்டார்டிங் வந்தவங்களுக்கும் ரெஃபர் பண்ணிருப்பாரு. அதுதான் அந்த சுமனோட ஹாஸ்பிட்டலா இருக்கும். அந்த சித்தா டாக்டரை பொறுத்த வரைக்கும் 2-3 ஹாஸ்பிட்டல ரெஃபர் பண்றாரு. அந்த 2-3 ஹாஸ்பிட்டல்லையும் சுமன் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனாங்கல்ல, அந்த மாதிரி திடீர்னு இறந்து போனது நடந்திருக்கு. கண்டிப்பா இவர் தான் ஏதோ பண்றாரு, இவரை போய் லாக் பண்ணோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்போ இந்த டாக்டரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இந்த டாக்டர் பேரு விவேக் அப்படின்றது. நீங்க அனுப்பி வைக்கிறவங்க மட்டும் டக்கு டக்குன்னு சாவுறாங்க, இது எப்படி பாசிபிள்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் நான் அனுப்பி வைக்கிற எல்லாருமே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல இருக்கவங்க, எப்ப சாவலான்ற நிலைமையில இருக்கவங்க, அவங்க திடீர்னு இறந்து போனா என் மேல எப்படி சார் சந்தேகப்படுவீங்க, நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் இந்த விவேக்கோட ஃபேஸ கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஏற்கனவே இவரை பார்த்த மாதிரி உனக்கு தெரியுதான் லேடி அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு. லேடி அசிஸ்டன்ட் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி தோணுது, ஒரு கேஸ்ல எனக்கு பார்த்த மாதிரி தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 கொலைகள் தொடர்ச்சியா நடந்திருக்கும். கடைசியில ஒரு டிராயிங் மட்டும் இவங்க பண்ணிருப்பாங்க. ஆனா டிராயிங்ல இருக்க நபரை இவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. அந்த கேஸ்ல தான் இந்த விவேக் சம்பந்தப்படுறதா இவர் நினைக்கிறாரு. விவேக் ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்கான். என்ன, இந்த படத்துல தாடி இல்ல, அவனுக்கு தாடி இருக்கு. சோ அதுதான் விவேகான்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. அதாவது லேடி கெட்ட போட்டு 3 பேரை சாவடிச்சு வண்டியை தூக்கிட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த கில்லரு விவேகா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க.
ஆனா எப்படி மேட்ச் பண்ணி பாக்குறதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கேள்வி வருது. அப்ப இந்த போலீஸ் இருக்கார்ல, சார் அந்த பொண்ணை சாவடிக்கும் போது அவனோட கைரேகை கிடைச்சிருக்கு சார், கைரேகையை மேட்ச் பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. இது போதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க இருக்க மருந்து மாத்திரை எல்லாம் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. தாராளமா செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அவரும் சொல்றாரு. ஆனா இவங்க வந்தது இவரோட கைரேகையை எடுக்கிறதுக்கு. அவர் குடிச்சு வச்சிருக்க காஃபி கப் இருக்கு, அவருக்கே தெரியாம அந்த கப்பை தூக்கிடுறாங்க. மேட்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த 3 கொலையை பண்ண கில்லரோட ஃபிங்கர் பிரிண்ட் இவங்க கிட்ட இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கூட இதை மேட்ச் பண்றாங்க. ரெண்டுமே மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி வருது. சோ அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இப்ப விவேக்க அரெஸ்ட் பண்ணி இவங்க கூட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் விவேக் நடந்த சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா வந்தனான்னு ஒருத்தவங்களோட கதையை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த கதையில ஹஸ்பண்ட பெருசா காமிச்சிருக்க மாட்டாங்க. குறிப்பா ஹஸ்பண்டோட ஃபேஸ பெருசா காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஹஸ்பண்ட் வேற யாரும் கிடையாது, இந்த விவேக்கா தான் இருப்பாரு. பொண்ணை காப்பாத்துறதுக்கு பயங்கரமா முயற்சி எல்லாம் பண்ணிருப்பாரு. ஆனா பொண்ணை காப்பாற்ற முடியாம பொண்ணு கண் முன்னாடியே இறந்து போயிருப்பா. இந்த விஷயத்தை இவரால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா ஒருத்தர் கோமா பேஷண்டா இருந்திருப்பாரு. அவரோட ஃபேமிலி நினைச்சிருந்தா தந்திருக்கலாம், ஆனா ஃபேமிலி தராம இருந்திருப்பாங்க. இதனால இவருக்கு ஒரு கோவம் வந்திருக்கும். ஆக்சுவலா பொண்ணு இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா ஒய்ஃபும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவாங்க. இவர் டாக்டரா மாறணும்னு நினைச்சிருப்பாரு. இவர் செலவுக்கு நிறைய காசு வேணும்னு நினைச்சிருப்பாரு. அந்த காசுக்காக திருட்டு வேலை பண்ணலாம், சாவடிக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா 3 பேரை சாவடிச்சு வண்டியை தூக்குனாரு பாத்தீங்களா, வண்டியை மட்டும் இல்ல அவங்க கிட்ட இருக்க காசையும் தூக்கியிருப்பாரு. அது மூலியமா இவருக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கும். அது மூலியமா தான் இந்த கோர்ஸை இவர் அட்டென்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு சித்தா டாக்டரா மாறி இருப்பாரு. சில ஹாஸ்பிட்டல் மூலியமா ஏழைங்களுக்கு ஃப்ரீயா ஆபரேஷன் நடக்கிறத பத்தி இவருக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இவர்கிட்ட வர எல்லாரையும் அந்த இடத்துக்கு தான் போக சொல்லுவாரு. அவங்க எப்படியும் சீக்கிரமா சாக போறாங்க, அந்த இடத்துல போய் அவங்க சாவற மாதிரி பண்ணணும்ன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. வலி இல்லாம இருக்கிறதுக்கு இந்த மருந்தை எடுத்துக்கோங்கன்னு தந்தாரு பாத்தீங்களா, அது மூலியமா தான் இவங்க இறந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்ச நாள்ல அவங்கள சாவடிக்கிற மாதிரி தான் இவர் மருந்து தராரு. எப்படியும் அவங்க அதிகபட்சம் 2 மாசம் 3 மாசம் இருக்க போறாங்க. ஆனா அவங்க ஆர்கன் தந்தா மத்தவங்க உயிர் வாழலாம்ல, அவங்க ஆர்கனும் தர விரும்ப மாட்டாங்க. அவங்க தரணும், அந்த ஹாஸ்பிட்டல் மூலியமா மத்தவங்களுக்கு ஆர்கன் போனோம்னு நினைச்சேன், அதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்ற மாதிரி சொல்றாரு. இவரோட பாஸ்ட பத்திலாம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆர்கன் கிடைக்காம நிறைய பேர் இறந்து போறாங்கன்னு நினைச்சுன்னு வச்சுக்கோயேன், விழிப்புணர்வு மாதிரி தான் நீ பண்ணிருக்கணும், கொலைலாம் பண்ணிருக்க கூடாது, இந்த மாதிரி அவங்க விருப்பமே இல்லாம அவங்கள சாவடிச்சிருக்க கூடாதுன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்க இங்க இருந்து கூட்டு போறாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிக்கிறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.